இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை நிறையா கேட்டாலும் இது நம்மளோட ஸ்கூலில் படிக்கிற 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தந்தை மற்றும் அவரது மகனின் வயதுகளின் கூட்டுத்தொகை 50 ஆண்டுகள். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் அப்போதைய தந்தையின் வயதின் 2 மடங்காக இருந்தது. தந்தையின் மற்றும் மகனின் நிகழ்வயது முறையே அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் 10th படித்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்கான், மொத்தமாக 2 பேரும், நமக்கு அப்பாவோட வயசும் தெரியாது, மகனோட வயசும் தெரியாது, ரெண்டையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 50. அதே மாதிரி அப்பா மற்றும் மகனின் வயதுகளே 6 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி சொல்லிட்டாலும் நம்ம என்ன பண்ணோம்னா x - 6 y - 6. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர்த்தோட வயசுமே மாறி இருக்கும். அப்படி மாறி இருக்கிறதுனால 2 பேர் வயசுலையுமே நம்ம 6 மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கான், பெருக்கல் பலன் அப்போதைய தந்தையின் வயதின் 2 மடங்காக உள்ளது. அப்படின்னா 2 × x - 6. ஏன் இங்கே x - 6 போடுறோம், எக்ஸ் போடாமன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு அப்போதைய தந்தையின் வயது தான் சொல்கிறாங்க. அப்போ தந்தையின் வயது என்னவாக இருக்கும்னா x - 6 தான் இருக்கும். இங்கே நம்ம எக்ஸை தந்தையின் வயதும் ஒய்யை மகனின் வயதாக எடுத்ததுனால தான் நம்ம x - 6 y - 6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 பக்கமுமே x - 6 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். y - 6 equal to 2, y equal to 2 plus 6 equal to 8. ஸோ நமக்கு மகனோட வயது என்னதுன்னு பார்த்தோம்னா 8. ஸோ மகனோட வயது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, 8 வருஷம் தெரிஞ்சிருச்சு. அப்போனா கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 8 வயசு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், எதுனா D1. ஸோ D தான் கரெக்ட் ஆப்ஷன். இல்லை, நான் ஆன்சரை தெளிவாக கண்டுபிடிப்பேன், ஏன்னா நான் 10th படிக்கிறேன், 10th படிக்கும்போது ஃபுல்லாக ஆன்சர் எழுதுனா தான் எனக்கு 5 மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒய்யை கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ நான் எக்ஸு ப்ளஸ்ஸு 8 ஈக்குவல் டு 50. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 50 - 8 42. இப்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு, 42ன்னு வந்துருச்சு. ஒரு ஈஸியான கொஸ்டினை கொடுத்து அந்த கொஸ்டினை கஷ்டமாக காட்ட முடியும்னா மேக்ஸில் முடியும். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான கொஸ்டின், ஆனால் இந்த கொஸ்டினை படிக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி படிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். ஆனால் பசங்க என்னென்னா மேக்ஸ்னால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த கொஸ்டின் அப்படி இருக்காது. இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ராணி அண்டு மேரி இஸ் 14 years more than the sum of ages of Mary and Nancy. Find how many years Nancy is younger than ராணி. கொஸ்டின் பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த இடத்துல ராணின்னு கொடுத்ததை நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கலாம், மேரின்னு கொடுத்ததை எம்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஆர் ப்ளஸ் எம் சம்முன்னு கொடுத்ததுனால ஆர் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு எம்மு ப்ளஸ்ஸு என்னு. நான்சியும் மேரியும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறதோட 14 அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 பக்கமுமே எம், ரெண்டுமே மேரி தான், அதனால் நம்ம 2 பக்கமும் இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் ஈக்குவல் டு என் ப்ளஸ்ஸு 14 போடுறோம். என்ன நம்ம ரைட் சைடு எடுத்து வரும்போது என்ன வரும்னா ஆர் மைனஸ் என்னு ஈக்குவல் டு 14. ஸோ 2 பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறான். அது எவ்வளவுனா 14 years. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 14 years. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் போட்டு விட்றேன்.